அமைச்சரே ரொம்ப நன்றி. எல்லா உணவகம், பார்க்கு, டிவி, வாக்கிங்கு, சாப்பாடு உணவகம் எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நோடி வாட்டம் ஒவ்வொரு நாட்டு பாருங்க எப்பவுமே மனமகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஐயா உங்களை டிவியில தான் பார்த்தேன். நேரடியா பார்க்கறது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. இதோடு வாழணும், நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் வாழணும். அப்பா போயிட்டாரு, அப்பாவுக்கு அப்புறம் நீங்க நிறைய எங்களெல்லாம் பார்த்துக்காங்க, குடும்பம் பண்ணணும், நல்லா இருக்கணும். தந்தையின் வழியிலேயே தர்மம் செய்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி சொன்ன உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தர்மம் நீங்க எவ்வளவு செய்றீங்க, நீங்க அவ்வளவு நன்மை செய்ய ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இன்னும் கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம். சரி சரி. உற்ற தோழராக இருந்து உறுதுணையாக செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கிற போது நாம் கலக்க வேண்டியதில்லை. அவர் எப்போதும் கலங்கரை விளக்கமாக நமக்கு இருப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொளத்தூர் தொகுதியில சிஎம் சார் உங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களுக்கு பல நன்மைகளோட இங்க திறந்து வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நாங்க வீட்டுல இருந்த கொடுமைகளை விட அனுபவிச்சது இங்க நிம்மதியா சந்தோஷமா எங்களுக்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறாரு. நாங்க கடைசி வரல இங்க இருப்போம். எங்களுக்கு மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர் என்றைக்கும் 100 ஆண்டு நல்லா வாழணும், மேலும் ஆட்சி வளரணும். நன்றி. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் வணக்கம் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மாலை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதியோருக்கு தோழராய், இளையோருக்கு தந்தையாய், தமிழருக்கு மன்னராய் விளங்கிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்திற்கு அருமையாக நன்கொடை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய டிவிஎஸ் நிறுவனத்தை சார்ந்த வேணு சீனிவாசன் ஐயா அவர்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பு வைப்புறுதியை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆரோக்கிய பெட்டகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் மூத்தோருக்கு தர இருக்கிறார்கள். ஆரோக்கிய பெட்டகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய இருக்கிறார்கள்.